அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய பெரிய கிருபை ஒவ்வொரு நாளும் இந்த லெந்து நாட்களில் நம்ம கர்த்தருடைய வேத வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கேள்விகள் என்ன, எதிர்பார்க்கிறது என்ன, 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலையங்கத்தோடு நம்ம கடந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி நம்ம இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். ஒவ்வொரு நாளும் காலையில் இந்திய நேரப்படி சரியாக 6 மணிக்கு இந்த செய்தியை ஒளிபரப்பி வர இம்மட்டும் கிருபை பாராட்டின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லெந்து நாட்கள் முடிக்கும் தருவாய்க்கு நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டோம் பிரியமானவர்களே. கர்த்தர் சித்தமானால் ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த கேள்விகளை எழுப்பி, இயேசு எழுப்பின கேள்விகள், இயேசு தம்மிடத்தில் வருகிறவர்களை, தம்மோடு கூட இருக்கிறவர்களை, இப்படி பல தரப்பு மக்களை சந்திக்கும்போது அவர் எழுப்பின கேள்விகளை இந்த நாட்களில் நம்ம எழுப்பி அதற்குரிய பதிலை நம்ம அறிந்து கிறிஸ்துவோடு நெருங்கி வாழ நம்மை நாமே அர்ப்பணித்து வருகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் உங்களை சந்திப்பது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த செய்தியை கேட்குறீங்க. நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வது போல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க, உங்களுடைய சோஷியல் மீடியாக்களை அப்லோட் பண்ணுறீங்க. அதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். சரியா? இது வரைக்கும் அப்படி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணணும்னு. ஏன்னா அவர்களும் இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும்போது கர்த்தருக்குள்ளே பலப்பட அது ஏதுவாக அமையும். சரி, கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம இப்போ போகலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். தேவனுடைய பிள்ளைகளே, 46ஆம் வசனத்திலிருந்து, இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். 47ஆம் வசனம், அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்மோடே பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். 48ஆம் வசனத்தில் தான் ஆண்டவர் கேள்வி எழுப்புகிறார். தமிழத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதி உத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரருமாய் இவர்களே என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, 48ஆம் வசனத்தில் என் தாயார் யார், அடுத்தது என் சகோதரர் யார் என்று 2 கேள்விகளை கர்த்தர் எழுப்புகிறார். இந்த லெந்து நாட்களில் நீங்கள் கேட்டு வந்த கேள்விகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்கள் கேட்கிற இந்த கேள்விக்காகவும் நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆண்டவர் கேட்கிறார், என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று கேள்வி கேட்டுட்டு அந்த கேள்விக்கு ஆண்டவராகிய இயேசுவே பதில் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, தமது சீஷர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. அப்போ யார் ஆண்டவருடைய தாயார், யார் ஆண்டவருடைய சகோதரர்கள் என்று கேட்டால் பதில் என்ன? அவருடைய சீஷராய் திகழ்கிறவர்கள், சீஷராய் மாறுகிறவர்கள் தான் தேவனுடைய தாயும் சகோதரருமாய் இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள்லாம் சீஷர்களே கிடையாது. நாங்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளே சாதாரண ஒரு விசுவாச வாழ்க்கை தானே வாழ்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, சீடர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்து சுவிசேஷ பணிக்கு அனுப்பும்போது, நீங்கள் உலகமெங்கும் போங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க, அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்க, அவர்களை விசுவாசிகளாகவே வைங்கன்னு சொல்லலை, சீடர்களாய் மாற்றுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஒவ்வொருவரும் சீடர்களாக மாறணும். கிறிஸ்துவுக்கு சீடர்களாக மாறிடணும். காலத்தை பார்த்தா போதகராக மாற வேண்டிய நீங்கள் அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறோம். அப்போ இந்த நாட்களில், இந்த லெந்து நாட்களில், ஆண்டவரே நான் சீஷனாக மாறணும்,
அப்போ ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமக்க வேண்டும். அவன் தான் சீஷன் என்று ஆண்டவர் சொன்னார். பாடுகளை கண்டு பயப்படாதீங்க, பலவீனங்களை கண்டு சோர்ந்து போவாதீங்க. பிரச்சனைகள் வரும்போது ஏன் ஆண்டவரே இந்த வேதனை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. பாடுகளின் வழியாக போனாலும் நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக இருக்கிறீங்க. மட்டுமல்ல, 49 வாசித்த 50வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறான். அப்போ யார் சகோதரன் யார் சகோதரி என்று கேள்வி கேட்டால், பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தம். இதுதான் இன்றைக்கி நமக்கு தேவை. நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்க, உம்முடைய சித்தத்தின் முனையில் என்னை வைத்து கொள்ளுங்க என்று நீங்கள் ஜெபிக்க 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 தேவன் ஒரு புது கிருபையை தந்து அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சரியா? யார் என் சகோதரர், யார் என் தாய் என்ற கேள்விகளுக்கு இயேசு சொன்ன பதிலை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, நான் சீடராய் மாற எனக்கு கிருபை தாரும், உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவை எனக்கு தாரும் என்று நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நாட்களில் அந்த 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற ஆண்டவரை தலையங்கத்தோடு கர்த்தாவே ஆண்டவரே, ஆண்டவர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன என்ற தலைப்போடு கூட ஒவ்வொரு நாளும் நானும் ஆண்டவரே ட்ரினிட்டாவும் உம்முடைய வார்த்தையை பேசிக்கொண்டு வருகிறோம். அப்பா, இப்பொழுது இந்த சத்தியத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சீடர்களாய் மாறட்டும். உம்முடைய சித்தத்தை அறிகிற அறிவை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாரும். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.